ஹாய் காய்ஸ், பாப்பா வந்து அழகாக ரெடி ஆகிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது. அதுக்காக தான் சூப்பராக அழகாக ரெடி ஆகிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30th ஆகஸ்ட் ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது. அதுக்காக போயிருந்தோம். நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் விட இந்த தடவை அதிகமாக வந்திருந்தாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்புறம் வெல்கம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. வீடியோ கிளிப்பிங்கில் பாப்பாவும் அவங்க பாட்டியோடு வந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. தென் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிராண்ட் பேரண்ட்டோட ரேம்ப் வாக் வர சொல்லியிருந்தாங்க. அம்மாவும் பாப்பாவும் வந்து ரேம்ப் வாக் வந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸுமே ஒரே மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எனக்கு லைட்டாக கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நம்ம அம்மா கூட க்ளோஸாக இருக்கிறது வந்து இது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அது மாதிரி தான் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் சரி அம்மாவும் சரி. அம்மா வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. என் அம்மா கிடையாது, இந்த ஸ்டேஜில் இருக்க அத்தனை பேரண்ட்ஸுமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களோட கிட்ஸை வளர்க்குறதுக்கு. இங்கே அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எமோஷ்னலாக ஆகிட்டோம். இப்படி இவ்வளோ சந்தோஷமாக அவங்க இருக்காங்க. ஏன் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா, அந்த இடத்துல அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதுதான் விஷயம். பசங்க கீழே டான்ஸ் ஆடுறாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே டான்ஸ் ஆடுறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்து எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸுமே இனிஷியேட் பண்ணி மேலே ஏறி வந்து டான்ஸ் பண்ணாங்க. தென் எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி 3 செக்ஷனுக்குமே வந்து கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ரவுண்ட். அதுலேயுமே செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபைனல் ரவுண்ட் வச்சாங்க. அதுலேயும் பாப்பா பால் போட்டுட்டு இருந்தா. நான் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேயும் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான்றது ஹாப்பினஸை விட அவங்க 2 பேர் காம்பினேஷனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸில் எல்லாருமே மாஸ்டர் செஃப்பில் நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். ஃபாதர்ஸ் டேயில் ஹஸ்பண்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேயில் பாட்டியுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த ஹாப்பினஸ் இந்த ஈவெண்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த டான்ஸ் செஷன் தான். நான் வந்து எல்லாமே அவங்க ஆடின எல்லா டான்ஸுமே நான் கவரப் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கிளிப்பும் இருக்குது பாருங்கள். அவங்க எல்லோரோட முகத்துலேயும் அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சந்தோஷம். தாத்தாக்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ நம்ம இவ்வளோ டேலண்டடாக இருக்கோன்னா இவங்க தான் ரீசனாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டில் ஆடுற வந்து டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடுறது தான் ரொம்ப ஷாக்காக இருந்தது. இருக்கவங்க ஒரு முகத்துலேயும் சந்தோஷத்தை பாருங்கள், எப்படி வாய் விட்டு சிரிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் மறந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது. ஏன்னா என் அம்மா ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியும். அது மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொருத்தோட ஸ்ட்ரகிள் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் அவங்களோட லைஃப்பில் அப்படின்றத தாண்டி அவங்களாம் எவ்வளோ டேலண்டடுன்றது இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதுவுமே வாங்கிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வீடியோவில் எவ்வளோ சந்தோஷமாக கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே போல் உங்கள் குழந்தைங்க கூட இருக்கிறப்போ அந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பயுமே கூட இருக்க முடியலனாலும் அடிக்கடி உங்கள் குழந்தைங்கள உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சிங்கன்னா இதே போல் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்.